பாண்டியஸ்டர் டுடே எபிசோட் அரிசி குமாரை வெளியெடுத்ததுனால குமாருக்கு ரொம்ப சந்தோஷம். குமார் அரிசிக்கு நன்றி சொல்கிறாங்க. அரிசி சரியான நேரத்தில் நீ என்னை காப்பாற்றுன, நீ மட்டும் என்ன காப்பாற்றாத இருந்திருந்தா என்ன இருக்கும்ட்டு குமார் அரிசியோடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நான் பண்ண எல்லா தவறையும் மன்னிச்சிடு, இனிமேல் நான் தெரிஞ்சு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. நீ என்னை நினச்சா வெளியே எடுத்துருந்துருக்காம இருந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் மீறியும் நீ என்னை வெளியே எடுத்து தெரியுமா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அரிசி அப்படின்ட்டு காலில் விழுறாங்க. சக்தி விழுந்துட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி காலில் விழுந்து என்னுடைய மான மரியாதை வாங்குறியடா, என்னடா பண்ணிட்டு இருக்கான்றாங்க. அப்பா நான் பண்ண தப்புக்கு அரிசி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். இப்போ என்னப்பா உங்களுக்கு பப்ளிக் பிளேஸ்டா இது, எல்லாரும் பார்த்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கடா, சொல்றது கேளப்பா, என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்கன்னா நான் பண்ணது தப்பு, அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சு தானேப்பா ஆகணும், நீங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல வாடா அப்படின்னு கோவப்பட்டு எடுத்துட்டு போறாங்க. இங்க குமார் காலில் விழுந்ததும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது. கதிரும் சரவணனும் எதுக்காக அவனை வெளியே எடுத்தோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போட வருவோம். உடனே பாண்டியர் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்களுடைய அம்மாவும் சரி அவங்க பெரியம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. எப்படியோ அந்த பொண்ணும் சரி அவங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும்னு குமாரோடைய அம்மா சொல்றாங்க. ஏன்னா என் பையன் மறுபடியும் வீட்டுக்கு திரும்ப வரமாட்டானா அப்படின்ட்டு ஏங்கிக்கிட்டு இருந்தானே, இப்ப அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இனி என் பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அவன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் உன் மகன் என்ன தெரியுமா பண்ணா, கோர்ட்ல அந்த அரசி காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டான். காலில் விழுந்தான். ஆமா மான மரியாதை போச்சு, இதுல தம்பி என்ன மான மரியாதை போக இருக்கு தம்பி அப்படின்றாங்க. முத்துவேலுடைய ஒய்ஃப் இருந்துட்டு என்ன நீ கேட்டுட்டு இருக்கீங்க, பின்ன குமார் பண்ணது தப்பு, அவன் மனப்பூர்வமா மாறி அரிசியுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கான், அது தப்பே கிடையாது தம்பி அப்படின்னு சொல்றாங்க. மாறி இருந்துட்டு ஆமாங்க குமார் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டா இப்ப எல்லா பிரச்சனையுமே சரியாகிடுச்சுருவாங்க. குமார் ஆமாப்பா நான் அரிசிக்கிட்ட மன்னிப்பு கேட்டது தப்பா நினைக்கல, ஏன்னா நான் பண்ணது தப்பு அதனால மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சக்திவேல் காண்டாகிறாங்க. அப்பதான் பாண்டியனுடைய வீட்டுக்கு போறாங்க. பாண்டியன் எல்லாருமே எந்திரிச்சு நிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரிசிக்கு போயிட்டு நன்றி சொல்றாங்க. அப்பதான் நீ என் பேரனை காப்பாத்திட்டமா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு கோமதிக்கு தேங்க்ஸ் பண்றாங்க. குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிட்டு இனிமேல் அவனால இந்த வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தாங்க நான் நன்றி சொல்லணும், ஏன்னா இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, இது காரணம் நான் இல்லை கோமதி, அரிசி தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தா, அவள் எடுத்த முடிவுக்கு நான் சம்மதம் சொன்னன்றாங்க. அரிசி ரொம்ப சந்தோஷமா இருக்குடா எனக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க கோமதி. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.